அதிகாரம் 4. ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடினும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது. நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது. கடவுளாலும் மனிதராலும் அது கண்டுணரப்படும். அப்பண்பு இருக்கும்போது அதனை பின்பற்றி மாந்தர் நடப்பர். அது நீங்கியதும் அதற்காக ஏங்குவர். அப்பண்பு தூய்மை கெடா பரிசுகளுக்காய் போராடி வெற்றி பெற்று காலமெல்லாம் பீடு நடை போடுகிறது. இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற போதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை. மன வாழ்க்கைக்கு புறம்பே பிறந்த வழிமரபு ஆழமாய் வேரூன்றுவதில்லை, உறுதியாய் நிற்பதும் இல்லை. சிறிது காலம் அவர்கள் கிளைவிட்டு செழித்தாலும் உறுதியற்றவர்களாய் காற்றினால் அலைக்கழிக்கப்படுவார்கள். காற்றின் சீற்றத்தால் வேரோடு களைந்தெறியப்படுவார்கள். அவர்களுடைய கிளைகள் வளர்ச்சி அடையும் முன்பே முறிக்கப்படும். அவர்களுடைய கனிகள் பயனற்றவை. உண்பதற்கு ஏற்ற அளவு பழுக்காமையால் அவை ஒன்றுக்கும் உதவாமல் போகும். முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே தீர்ப்பு நாளில் தங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். நேர்மையாளரின் வாழ்நாள். நேர்மையாளர் உரிய காலத்திற்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவர். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று. ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோல் அன்று. அறிவுடைமையே மனிதருக்கு நரைத்திரையாகும். பழுதற்ற வாழ்வே பழுத்த முதுமையாகும். கடவுளுக்கு உகந்தவராயிருந்த ஒருவர் அவருடைய அன்பை பெற்றார். பாவியர் நடுவில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்து கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது ஆன்மாவை ஏக்காமல் இருக்கவுமே அவர் எடுத்து கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கழிக்கும் இச்சை கபடற்ற மனதை கெடுத்து விடுகிறது. அந்த நேர்மையாளர் குறுகிய காலத்தில் நிறைவெய்தி நீண்ட வாழ்வின் முழுமையை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாயிருந்தது. எனவே தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் என்பதையும் தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதையும் அவர்கள் மனதில் ஏற்கவில்லை. இறந்து போன நேர்மையாளர் உயிர் வாழும் இறை பற்றில்லாதோரை கண்டனம் செய்வார். விரைவில் பக்குவம் அடைந்த இளைஞர்கள் நீண்ட நாள் வாழும் தீய முதியவர்களை கண்டனம் செய்வார்கள். இறை பற்றில்லாதவர்கள் ஞானியின் முடிவை காண்பார்கள். ஆனால் அந்த ஞானிக்காக ஆண்டவர் எத்தகைய திட்டம் வகுத்துள்ளார் என்றும் எந்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளார் என்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஞானியரை கண்டு ஏளனம் செய்வார்கள். ஆண்டவரோ அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவார். இனி அவர்கள் இழிந்த பிணமாவார்கள். இறந்தோர் நடுவில் என்றென்றும் அருவருப்புக்குரியோர் ஆவார்கள். ஆண்டவர் அவர்களை பேச்சற்று கீழே விழச் செய்வார். அடியோடு கலக வைப்பார். அவர்கள் முழுவதும் அழித்தொழிக்கப்படுவார்கள். ஆழ்துயரில் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர்களின் நினைவு கூட நில்லாமற் போகும். தீர்ப்பு நாளில் நல்லார் பொல்லார் நிலை. இறை பற்றில்லாதவர்களின் பாவங்களை கணக்கிடும்போது அவர்கள் நடுங்கிக் கொண்டு வருவார்கள். அவர்களுடைய நெறிக்கெட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாட்டும்.